பொண்ணு, இன்னைக்கு துணி கடைக்கு போனியே, இன்னைக்காவது சேலை சுண்டியா? அதான் மகா அங்கே நடந்த விஷயத்த சொல்லியிருப்பாளக்கா, திரும்பவும் அதே விஷயத்த எதுக்குக்கா கேட்க? சின்ன பண்ணத்தை நான் இப்போ தான் வந்தேன், அம்மாக்கிட்ட எந்த கதையும் சொல்லலை. சரி, எப்போ நானே சொல்லுவேன். இன்னைக்கு கடையே ஒரு புரட்டி எனக்கு பிடிச்ச கலரில் சாரி எடுத்து வந்துட்டேங்க்கா. ஒரு சாரி எடுக்க கொஞ்சம் நஞ்சு புரட்டிட்டியே. நீங்கள் ஒழிச்சு போட்ட சாரியெல்லாம் நானும் அனுமும் 1 மணி நேரமாக மடித்து வச்சுருந்துக்கோம். என்னது 1 மணி நேரமாகவே மடிச்சு வச்சியே? நான் ஒரு 10 கணம் சேரியை தான் ஒழிச்சு போட்டுருந்துருப்பேன். அந்த 10 சேரியை மடிச்சு வைக்க உங்களுக்கு 1 மணி நேரம் ஆச்சாங்க. 10 சேலைனாலும் முந்தி இருந்த மாதிரியே மடிச்சு வைக்கணும்ல சின்ன பொண்ணு. நம்ம ஒரு சேலையை ஒழிச்சிட்டு அதை திரும்பவும் மடிச்சு வைக்க என்ன பாடுபடுவோம்? எப்பவும் உடுக்கிற எனக்கே சேலையை மடிச்சு வைக்க கஷ்டமாக இருக்கும். அனுவும் மகவும் சின்ன பிள்ளைகள் தானே, அவிய மடிக்கிறதுக்கு நேரம் ஆக தான் செய்யும். இருந்தாலும் 1 மணி நேரம் அதிகம்தான். சரி, அப்போ உள்ளே இருந்து நான் ஒரு சேரி வச்சு வரேன். அதை நீங்கள் 5 நிமிஷம் வேண்டாம், ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே மடிச்சு காமிச்சு பார்ப்போம். அவள் தான் சொல்லுக்கல சின்ன பொண்ணு, நீ சவாலுக்கு ரெடியா? இந்த சவாலுக்கெல்லாம் நான் ரெடி இல்லைம்மா. நானே சேரியை மடிக்கிறதுக்கு மாற்றப்பட்டு தான் இப்படி ஃபேன் சைட் போட்டு சுற்றிட்டு திட்டேன்க்கா. என்ன போய் 2 பேரும் இப்படி சவாலுக்கு கூப்பிடுதே இல்லை, இது நியாயமா? இதில் என்ன, நான் 2 பேரும் இப்படி தான் பேசுவேன். நான் வீட்டுக்கு போகிறேம்மா. சின்ன பொண்ணு என்ன இல்லை, கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு போ. ஓடுகிறத பாரா, விட்டா ஒலிம்பிக்கு போய் தங்க பதக்கமே வாங்கிட்டு வந்துடுவா போல. இந்த பயம் இருக்குல்ல, வேற எதுக்கு அப்படி பேசினாலும்? அவியலை பற்றி தெரியாதம்மா, எல்லாம் வாய்ஸ் அவுடார் தான். அவளுக்கு வெறும் வாய் மட்டும்தான். சொன்ன கேளு, வருத்தப்படாத. வருத்தப்படுதானா? முதல்ல அவன் மூஞ்ச பார்க்கணுமே. அருண், பின்னாடி பாரு. நீதானா? எப்போ வந்த? நான் வந்து 20 வருஷம் தாண்டி போச்சு. அது இருக்கட்டும், நீ என்ன அதிசயமா மரத்து பக்கத்துலலாம் வந்து நின்றுட்டு இருக்க? ஏன், நான் ஒருக்காவும் இங்கே வந்தது கிடையாதோ? என்னம்மா அதிசயமா இன்னைக்கு தான் வந்தது மாதிரி பேசுத? அருண், நான் கிளம்புகிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இறான். ஆதி, காற்று வித்தியாசமாக அடிக்க அருண், அது எனக்கு ஒத்துக்கிடாது. நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணுகிறேன். நானும் உங்ககிட்ட வரேன். எனக்கு உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். சரி, அப்போ வா. நான் ஆதி கூட வெளியில் கிளம்புதேன், நீ அம்மாட்ட சொல்லிடு. அண்ணா, என்னாலலாம் சொல்ல முடியாது, நீயே சொல்லிட்டு கிளம்பு. நீ ஒன்றும் சொல்லண்டா, நானே அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டேன். வா ஆதி, போவோம். சரி, வா போவோம். நான் ஒழுங்கு மரியாதையா அம்மா கிட்ட சொல்லிட்டு போ. இந்த பையனெல்லாம் ஏன்டா இப்படி இருக்கானுல தெரியல. வீட்டில் சொல்லிட்டு போகிற பழக்கமே இருக்க மாட்டேங்குது. இந்த ஆதிக்கு இருந்தாலும் இவ்வளோ திமிர ஆகாது. என்னை பார்த்து காட்டுன்னா சொல்லிட்டு போற, உன்னையே அப்புறமா கவனிச்சுக்கிட்டேன். வயிறு ரொம்ப பசிக்கு, முதல்ல ட்ரெஸ் மாற்றிட்டு அப்புறமா சாப்பிடணும். ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்க? உள்ளவா. வீட்டில் முறுக்கு செஞ்சேக்கா, அதான் உங்களுக்கு தந்துட்டு போகலான்னு வந்தேன். அதுக்கே இவ்வளோ முறுக்கு கொண்டு வந்திருக்க? 1 2 முறுக்கு கொண்டு வந்தா காணாது. நான் ஒன்றும் இந்த முறுக்கை உங்களுக்கு திங்கிறதுக்குன்னு கொண்டுட்டு வரல, மகாவுக்கு திங்கிறதுக்காக எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கேன். நல்லா சொல்லவ 1 2 முறுக்கு கொண்டு வந்தானேன்னு. இவ்வளோ சொல்லியும் இந்த தட்டை வாங்க மனசில் என்ன? அம்மா தாயை கொண்டாமா, கோபப்பட்டு விடாத. இந்தாங்க பிடிங்க. இதில் நீங்கள் சொன்னது மாதிரி 1 2 முறுக்கை மட்டும்தான் நீங்கள் எடுத்து திங்கணும். மற்ற முறுக்கெல்லாம் மகா மட்டும்தான் திங்கணும். இதில் எனக்கு 1 2 முறுக்கு கூட வேண்டாம். எல்லா முறுக்கையும் உன் மகாவே திங்கட்டும். அவள் திங்கட்டும்னு சொல்லிட்டு உங்கள் கையிலே தட்டை வச்சுக்கிட்டு இருந்தா இப்படி? தட்டுக்கு நிறைக்கையா இருக்கு, அவகிட்ட பறந்து போவ. இதுக்கு மேலே இந்த தட்டை நான் வைக்கிறது தப்பு. இந்த மகப்பிடி, இது எல்லாமே உனக்கு தான். முறுக்கு கீழே விழுந்துட போதுக்கா. உழாது நான் பார்த்து தான் கொடுக்கேன். வீட்டில் வேலையில் முடிச்சுட்டு அதில் உட்கார கொஞ்சம் நேரம் கதை விடும். இல்லைக்கா, எனுமை போய் தான் குழம்பு வைக்கணும். தினைக்கும் காலையில் குழம்பு வச்சுட்டியா? இன்னைக்கு என்ன வைக்கிறதுக்கு நேரம் ஆயிட்டு. காலையில் சாம்பார் வச்சுருந்தேன்க்கா, அதே மதியத்துக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டோம். மதியம் சாப்பிட்டதுலேருந்து இவ்வளோ நேரம் முறுக்க செஞ்சுருக்கேன். செஞ்சு முடிச்சோடனே மகாவுக்கு தான் கொண்டு வந்தேங்க. ஆமாக்கா, முறுக்க சுட தின்னா நல்லா இருக்குன்னு மகா சொன்னதை நீ சொன்னலக்கா, அதான் கொண்டு வந்தேன். நிறைய பாத்திரம் வேற கழுவுறதுக்கு கிடக்கு, கழுவி முடிச்சு தான் குழம்பு வைக்க முடியும். நான் நல்லா இப்போ போயிட்டு வரேக்கா. நாளைக்கு நேரத்துக்கு வேலையை முடிச்சுட்டு வரேன், அப்புறமா உட்காந்து கதவுடன். சரியாக்கா? ஆமாம், இப்படி தான் ஒவ்வொரு ஆட்டையும் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லுவேன். ஆனால் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் காலையில் சுடு தண்ணி ஊற்றிட்டு வந்தவ மாதிரி தான் கிளம்பி ஓடுவேன். என்னக்கா பண்ணது? நான் தனியாக இருந்தாலும் என் இஷ்டத்துக்கு வேலையை பார்க்கலாம். நான் இருக்குது மாமியார் கூட இல்லைக்கா, அதனால் அவ இஷ்டப்படி தான் நான் வேலையை பார்த்தாகணும். அந்த பாட்டி இருக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்பாக தானே இருக்கும். நீ சொல்கிறது மாதிரி சில நேரங்களில் ஹெல்ப்பாக தான் இருக்கும், ஆனால் பல நேரத்தில் டென்ஷனாக தான் இருக்கும்.
பக்கத்தில் வந்தால் என்ன சொல்ல போகிறவளோ எது சொல்ல போகிறவளுங்கிற பயம்தான் ஜாஸ்தியாக இருக்கும். நீ சொல்லதும் சரிதான். எனக்கு கூட என் மாமியார் கூட இருக்கிறது வரைக்கும் அப்படித்தான். ஒரே பயமாக இருக்கும். எந்த நேரம் என்னத்தை சொல்லி யாரை திட்டுவளோன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஒழுங்க வேலை செஞ்சால் எதுக்குமா பாட்டியை கண்டு பயப்படணும்? உனக்கு உன் பாட்டியை பற்றி சரியாக தெரியாது. அது என்ன போய் தான் இப்படி பேசுத. எனக்கு தெரிஞ்ச மட்டும் மாமியார்னாலே அப்படி தான் இருக்காவ. இந்த சின்ன பொண்ணுக்கு முறுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அவளையும் வீட்டில் அணக்கல்ல. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தைய தானே இங்கே வந்துட்டு போனால் வீட்டுக்குள்ளே தான் இருப்பா. ஒழுங்கு பார்த்தியா? பார்த்தேக்கா, வீட்டில் பூட்டு போட்டு போயிருக்கா. அவள் அண்ணன் வீட்டுக்கு தான் போயிருப்பா. கழுதுகிட்ட குடிச்சு வருங்க மாதிரி அவள் வீட்டை விட்டா எப்போ பார்த்தாலும் அண்ணங்கார வீட்டில் தான் இருக்கா. அண்ணன் பையனுக்கு வேற பொண்ணு பார்க்கவல, அது விஷயமா அறைவா. அவள் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் முடிகிறது வரைக்கும் தான் அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு இருப்பா. ஆமாம், நீ சொல்லுதான் சரிதான். வரவளை பொறுத்து தான் திரும்ப அவ அண்ணன் வாசலில் கால் எடுத்து வைக்க இவளால் முடியும். சரிக்கா, எங்கள் மாமியார் வேற புலம்ப ஆரம்பிச்சிரும். நான் போயிட்டு நாளைக்கு வரேங்க்கா. போயிட்டு வரேம்மாக்கா. சரி போயிட்டாங்க. என்ன பண்ண, மாமியார் கூட இருந்தாலே இப்படி தான், எப்போம்மா வேலை தான் செஞ்சாகணும். உட்காருங்கம்மா, நம்ம 2 பேரும் முறுக்கு தும்போம். வேண்டாம் வேண்டாம், நீ மட்டுமே தின்னுமா. அது சொன்ன வேண்டாம் வேண்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மகா, எனக்கு திங்க இஷ்டம் இருந்துன்னு வச்சுக்க, நீ எந்த டப்பாக்குள்ளே போட்டு ஒளிச்சு வச்சாலும் எடுத்து தின்னுவிடுவேன். அதே இது திங்கக்கூடாதுன்னு மட்டும் நினச்சேன்னு வச்சுக்க, நீ என் மடியில் வச்சா கூட நான் எடுத்து திங்க மாட்டேன். அப்போ வாயில் வச்சா திம்பிடாமா? வர வர என் பிள்ளை நல்லா கிண்டல் பேச ஆரம்பிச்சிட்டேன். என் பிள்ளை எப்போவுமே இதேமாரி சந்தோஷமாக இருக்கணும். ஏம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னன்னு சொல்லு. இப்போ வந்துட்டு போனவளம்மா, இவளுக்கு சொந்தக்கார யாரும் வெளியூரில் இருக்காவளோ? சொந்தக்காரர் நிறைய பேர் இருக்காவ. அனுபவ பொண்ணு பார்க்க வந்தவள, அவளுக்கு அக்காவும் இவளே மாதிரி தான் இருந்தவ. மாப்பிள்ளைக்கு அக்காவே சொல்லுத? ஆமாம்மா, அவளை தான் சொல்லுவேன். அவள் அன்னைக்கு முச்சிலே சொல்லியிருந்தா நான் கேட்டுருப்பேன்ல. சரி, நாளைக்கு வர்றேன்னு சொன்னால அப்போ கேட்கேன். வேண்டாம்மா, நான் அன்னைக்கு அவளை சரியாக பார்க்கல. ஒரு வேளை எனக்கு பார்க்க தான் இவளை மாதிரி தெரிஞ்சிருந்துக்கும். மாப்பிள்ளைக்கு அக்கா பேர் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதும்மா. அப்புறம் மகா, உன்ட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு. இன்னைக்கு காலையில் தண்ணி எடுக்க போனேல, அப்போ அருண் தம்பியை பார்த்தேன். மாப்பிள்ளை ஊருக்கு போய் சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணவலாம். எனக்கும் தெரியுமா. இன்னைக்கு காலையில் அனு வீட்டுக்கு பண்ணிவிடாமா, அப்பந்தான் அருணன்னு சொன்னாவ. இப்போ நீ வரமுச்சில் அருண் தம்பி பார்த்தியா? பார்க்கலம்மா, நான் காலையில் என்கிட்ட சொன்னாவ. அங்கேருந்து ஃபோன் வந்தால் சொல்லுவேன்னு. அங்கேருந்து நல்ல பதில் வரேன்னு தான் நான் கடவுள்கிட்ட கேட்டுட்ருக்கேன். நீ முறுக்கு தும்பான்னு ஆசையாக சுட்டோன்னு தூக்கிட்டு வந்திருக்கா, நீ தின்னா? சரிம்மா, சாப்பிடுறேன். அண்ணா, இன்னைக்கு ஆமாட்ட நீ வசமாக மாட்டினேன். சொல்லிட்டு போன்னு உன்ட்ட எத்தனை நேரம் சொன்னேன். கொஞ்சமாதி என் சொல்லு பேச்சு கேட்டியா? ஃபோன் பண்ணி சொல்லுவாரான். ஃபோன் பண்ணி ஃபோனையும் கொண்டு போகல, ரூமில் போட்டுட்டு போயாச்சு. அம்மா வேற ரூமில் இருந்த பையனை காணலன்னு தேட வேற ஆரம்பிச்சாச்சு. இப்போ சொல்லக்கூடாது, கொஞ்ச நேரம் தேடட்டும், அப்புறம் சொல்லலாம். இந்த ஆதிக்கு திமிரு ரொம்ப ஜாஸ்தி தான். என்னன்னு கதை விட்டு முடிச்சாச்சா? நான் எங்க கதை விட்டேன், சும்மாலாம் நின்றுட்டு இருக்கேன். சும்மா நீனியா? எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு, திரும்பவும் நீ காது குத்தண்டா. உன் சத்தம் எனக்கு கொஞ்சம் நேரமாக கேட்டுட்டு இருந்து. அதை நான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேம்மா. கொஞ்சம் நம்புபடியாக சொல்லு. கையில் ஃபோன் இல்லை, ரீல்ஸ் பண்ணாலும். ஆமாம், என்னையே பாருங்க. என்கிட்ட அந்த தடிமடி எங்கே இருக்குதா சொன்னியே? ரூமில் இருக்கான்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியுமா, அவன் ஒன்றும் அங்கே இல்லை. அது இருக்கட்டும், நான் தான் ஒன்றே அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னேனே, நீ எதுக்கு அங்கே போனேன்? அது அண்ணன் ஆசையாக பார்க்கணும் போனேன், அது தப்பாங்க. இப்போ அவன் நம்ம வீட்டிலே இல்லை, தெரியுமா? தெரியும், ஆதி கூட வெளியில் போயிருக்கான். அது எப்படிமா உங்களுக்கு தெரியும்? அவன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். அது எப்படி ஃபோன் பண்ணி பேசியிருப்பான்? அவன் ஃபோன் ஒன்றும் கொண்டு போகல, ஃபோன் அங்கே போட்டு போயிருக்கான். ஆதி ஃபோன்லேருந்து எனக்கு அடித்து பேசினான். ஓ, அவன் ஃபோனில் இருந்தால் பேசினான். என்னானு திடீராப்பில் அமைதியாயிட்ட? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. பேசின அன்னைக்கு ஏன் லொடன்னு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லுதியே. அமைதியாக இருந்தால் ஏன் அமைதியாக இருக்கான்னு கேட்குதியே. பேசினாலும் தப்பு, அமைதியாக இருந்தாலும் தப்பா? உன்னோட அமைதியை கண்டாதான் எனக்கு டவுட்டே வரும். நீ அமைதியாக இருந்தாலே என்கிட்ட எதையும் மறைக்கன்னு அர்த்தம். ஆமாம், அதுக்காக நான் 24 மணி நேரமாக பேசிகிட்டே இருக்க முடியும்? இப்போ கூட என்ன பண்ணுறியா? தூங்க நேரத்துலையும் பேசிட்டு தான் கிடக்க. நான் இன்னைக்கு ரொம்ப பேசிட்டேன்னு எனக்கு வயிறு வசிக்கு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது தாங்க. உன் அண்ணன் கேட்டானே, 2 டீ போட்டு வச்சேன். அவன் வேற குடிக்காம வெளியில் கிளம்பிட்டானா? வா, அதை தாரேன், குடி. என்னது டீயா?
இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த தடிமாடு வரலாம் அவனுக்கே கொடுத்துருங்க. ஏன் ஃபோன் அடிக்க சொத்தங்களுக்கு திரும்பவும் அண்ணன் தான் ஃபோன் பண்ணுவான்னு நினைக்கேன். போய் பார்க்கேன். அது பக்கத்து வீட்டு டிவியில் பாட்டு படிக்கு. அதை போய் ஃபோன் வரதா நம்பிக்கிட்டு போகிறாங்க. ஆதியோட மொபைல் நம்பர் அம்மா ஃபோனில் இருக்குது. முதல்ல அதை எடுக்க வேலையை பார்க்கணும். அதுக்கு முந்தி வயிறு பசிக்கு கிச்சனில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு போய் பார்ப்போம். எதை வேணாலும் தாங்கிடலாம், ஆனால் இந்த வயிறு பசியை மட்டும் தாங்கிக்கவே முடியாது.